ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தாவைக்கவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திருச்சி சென்றிருந்தார். அவர் திருச்சி இல்லை எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கும். இன்னைக்கும் அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அந்த சம்பவங்கள் குறித்தும் அவர் இன்றைக்கு எம்ஜிஆர் சிலை முன்னாடி நின்று தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் குறித்தும் நாம் இன்னைக்கு கலந்துரையாடல் பண்ண போறோம். அதற்காக நம்மளோட இணைந்திருப்பது தோழர் கரிகாலன். வணக்கம் தோழர். இன்று தாவைக்கோட விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. திருச்சியில் எம்ஜிஆர் சிலை முன்பு வசமாக ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் எம்ஜிஆரோடு வைத்து அவர் ஆரம்பித்து எடுத்தவுடன் முதல் பாயிண்ட் சிலிண்டர் பிரச்சனை. இன்றைக்கு காலையில் கமர்ஷியல் சிலிண்டர் ரேட்டு 200 ரூபா கூட்டியுள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு சிலிண்டர் பிரச்சனை டார்கெட் பண்ணி இது இதற்கு பொறுப்பு திமுக ஸ்டாலினும் அங்கன்னு சொல்றாரு. யார் பேரையும் சொல்லல. எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொல்ல வர்றாரு? விஜய் இன்னைக்கு திருச்சியில என்ன பேசினாரு, அந்த பிரச்சாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான மிக முக்கியமான தகவல், விஜயினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட போகிறது அப்படின்றதான் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்கிறாரு. விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஒன்னு பெரம்பூரில், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இதுல பெரம்பூர்லயும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அங்கேயும் இங்கே ரோட் ஷோ பண்ணதை எல்லாரும் பார்த்தோம். அதே போல திருச்சி கிழக்கில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த வேட்பு மனுக்கள்ல தான் இன்றைக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. இதனால் அவருடைய வேட்புமனு அவர் போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்குது. பெரம்பூரில் தாக்கல் செய்த மனுவில் விஜய் தன் மீது எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இல்லை, குற்ற வழக்குகளும் இல்லை அப்படின்னு தான் அவர் மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு. பெரம்பூர்ல அந்த பகுதிகள் எல்லாம் இப்போ பொதுவாகவே ஒரு வேட்பு மனுன்னா அதில் வேட்பாளரினுடைய விவரம், சொத்து மதிப்பு, அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, குடும்ப உறுப்பினர்களினுடைய சொத்து எவ்வளோ, யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறார், யாரிடம் கடன் வாங்கி இருக்கிறார், இப்படி அத்தனையும் அவர் மீது இருக்கிற வருமான வரித்துறை போட்டிருக்கிற வழக்குகளையும் விஜய் கணக்கில் காட்டியிருக்கிறாரு. அப்படி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி அவர் பெரம்பூர்ல தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்திலையும் அவருடைய வேட்பு மனுவிலையும் தன் மீது ஏதாவது முதல் தகவல் அறிக்கை இருக்கா, குற்றத்தில் தண்டனை பெற்றிருக்கிறீங்களா, இப்படி எல்லாம் உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன, இந்த விவரங்கள் எல்லாம் குற்றவியல் நடவடிக்கைக்கு எதிராக ஏதேனும் மேல்முறையீடு செய்திருக்கிறீர்களா அப்படின்னு இப்படி குற்றவியல் வழக்கு தொடர்பாக வரிசையா காலம் இருக்கும். அதுல எல்லாத்துலேயும் விஜய் பொருந்தாது 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 பொருந்தாதுன்னு அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாரு. யாதொரு குற்றவியல் வழக்கிற்காகவும் நான் தண்டனை பெறவில்லை என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு உறுதி கொடுத்து விஜய், ஜோசப் விஜய் அப்படின்னு அவருடைய கையெழுத்தை போட்டு இருக்கிறார். திருச்சி கிழக்குல என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க எந்த ஒரு குற்றவியல் வழக்கும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, இங்க என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் அவர் அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்னன்னா, அத்துமீறி விதிகளை மீறி 5 to 6 தான் பிரச்சார டைமு. அவர் 3:40க்கே போய் குளத்தூர்ல பிரச்சாரம் பண்றாரு. 5ல இருந்து 6 ஒளிபெருக்கிகள் தான் வைக்கணும். ஆனா 30 ஒளிபெருக்கிகள் வைத்து பிரச்சாரம் செய்யறாங்க. இப்படி தேர்தல் விதிமுறைகள் மீறி இருக்கிறாரு அப்படின்னு குளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலை கண்காணிப்பு அலுவலர், தேர்தல் அதிகாரி பி குமார் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பதியப்பட்ட வழக்கு. அதை இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த லாஜிக் புரியுது. ஆனா என்னன்னா, இந்த வழக்கு பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் பதிவான வழக்கு. இது வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பதியப்பட்ட வழக்கு அப்படின்றதுனால திருச்சி கிழக்கில் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அது லாஜிக்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, 2025 மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்தில் இவர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்கு அவர் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் குறிப்பிடவில்லை. அதை இங்க தான் குறிப்பிடுறாரு, திருச்சி கிழக்குல தான். அந்த எஃப்ஐஆர் என்னன்னா, எஃப்ஐஆர் நம்பர் 108/2025 கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன், மதுரை டிஸ்ட்ரிக்ட். மதுரை கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல பதியப்பட்ட வழக்கு என்னன்னா, புகார்தாரர் கடந்த 21/8/2025 மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் நடைமேடை ரேம்ப் வாக் போனார் இல்லைங்களா. அப்போ ஒரு பவுன்சர்ஸ் ரசிகர்கள் ஒரு பையனை அடிச்சு தூக்கி கீழே தள்ளி விடுவாங்கல்ல, அந்த சம்பவத்துக்காக எஃப்ஐஆர். விஜய் அவர்கள் நடைமேடை ரேம்ப் வாக் நடந்து வரும்போது தலைவரை பார்த்தவுடன் ஆர்வத்தில் நடைமேடையில் புகார்தாரர் ஏறியதாகவும்
அப்பொழுது சுமார் 10 பவுன்சர்கள் புகார்தாரரை இடித்து தள்ளியும் அசிங்கமாக பேசியும் இடித்து தள்ளியதில் நெஞ்சுக்காயம் மற்றும் உள்காயம் ஏற்பட்டதாக புகார். அதாவது அந்த இளைஞர் கொடுத்த புகார், அதன் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கு. அதுதான் இந்த கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வழக்கு. அப்போ மதுரையில் தன் மீது பதியப்பட்ட குற்ற வழக்கை மறைத்து வேட்புமனுவை பெரம்பூர்ல தாக்கல் பண்ணிருக்கிறாரு. அப்ப தேர்தல் நடத்தும் அதிகாரி அந்த வேட்புமனுவை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரத்து தான் செய்யணும் சட்டப்படி அப்படின்னா. ஆனா தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய முடிவு தான் அது, ஒரு வேட்பு மனுவை ஏற்க வேண்டுமா நிராகரிக்க வேண்டுமான்னு. ஆனால் மற்ற கட்சிகள் இந்த வேட்பு மனுவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி அதில் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த திருச்சி கிழக்கில் இந்த கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷனில் என் மீது குற்றவியல் வழக்கு இருக்குது அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்காரு இல்லைங்களா. குறிப்பிட்டுட்டு பிராக்கெட்ல ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இந்த குற்ற வழக்கு பற்றி காவல்துறையிடமிருந்து எவ்விதமான சம்மனோ தகவலோ வரவில்லை. தற்பொழுதுதான் இந்த வழக்கின் விவரம் குறித்து தெரிய வந்ததால் இவ்வழக்கு குறித்து இதில் குறிப்பிட்டுள்ளேன் அப்படின்னு. ஏன்னா அவர் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ரொம்ப ஃபிட்டு, அதனால பிராக்கெட் போட்டு எழுதுனா தேர்தல் ஆணையம் விட்டு விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேட்பு மனுவே தாக்கல் செய்யாமல் பாஜகவிற்கு பி டீம் வேலை பார்ப்பதற்காகவே இறங்கி இருக்கிறவர் விஜய். இப்ப இவர் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு. இவருடைய வேட்பு மனுவே இந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்னா இப்ப 234 தொகுதிகளிலும் மற்ற ஆச்சரியக்குறிகள் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களினுடைய லட்சணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனா இன்னும் டைம் இருக்குது, விஜய்க்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அவர் நினைத்தால் இந்த புதிய வேட்பு மனுவை பெரம்பூர்ல தாக்கல் செய்யவும் முடியும். அதே போல அரவிந்த் குணசேகர் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு என் மேல என்னென்ன வழக்கெல்லாம் இருக்கு அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்க காவல்துறை அப்படின்னு கொடுத்து சிம்பிளா இந்த அபிடேவிட்டை தயாரிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் இதை கூட செய்வதற்கு வக்கற்ற கும்பலாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டு எழுதி இருக்கிறார். விஜய் ஆதவர்ஜுனாவும் சரி மற்றவர்களும் சரி இவங்க எல்லாருமே விஜயை கட்டி கொண்டு போய் நடுத்தருவில் நிறுத்தத்தான் போகிறார்கள். தேர்தல் முடிந்த வேண்டி அந்த ஞானம் விஜய்க்கு கிடைக்கத்தான் போகிறது. விஜய் இப்ப கூட இதை புரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அப்படித்தான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ரட்சகர், மீட்பர். அவர் வந்தாலே போதும். இப்ப வேட்பு மனு இப்ப அவர் என்ன திட்டத்தில் இருக்காருன்னா அடுத்து பிரச்சாரத்துக்கு கூட வர்றதில்லை. அதை ஏற்கனவே நீங்களே நம்ம நேற்று பேட்டியில சொன்னீங்க. அவர் வீட்டில இருந்தே வீடியோ போடுறதுக்கு தான் பிளான்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப பெரம்பூரில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் திமுக சதி, தேர்தல் ஆணையமும் திமுகவும் கூட்டு சேர்ந்து விட்டது, பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து என்னுடைய வேட்பு மனுவை நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு விஜய் பாருங்க நீலி கண்ணீர் வடிக்க போகிறார். ஒருவேளை அவர் இதை சரி செய்யலைன்னா இதை தான் செய்வாரு. இல்ல விஜய் பிளான் பண்ணி கூட திருச்சி கிழக்குல தான் அவர் ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, பிள்ளைமார் சமூகத்தவர்கள், அங்க மட்டும் நின்றுக்கலாம், பெரம்பூர் போனா போகுது, இந்த சதி கோட்பாடை வச்சு தமிழ்நாடு முழுக்க பாருங்க, இதுக்கு தான் நான் 2 தொகுதியில போட்டேன், 2 தொகுதியில போட்ட உடனே என்ன கோலைன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இதுல உண்மை என்ன, சூட்சமம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிங்க, அதான் எனக்கும் நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் நீலி கண்ணீர் வடிக்க போகிறார். இல்ல ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்குது. அதாவது வீட்டிலேயே நாள் முழுக்க படுத்து தூங்கிட்டு திடீர்னு ஒரு பண்ணையார் வெளில வர்றப்ப என்ன எல்லாம் விலை ஏறிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த டோன்ல தான் சாப்பிட்டீங்களா தூங்குங்களா அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. மாதம் மும்மாரி பொழிகிறதா அதேதான். என்னங்க சாப்பிட்டீங்களா, ரொம்ப நேரமா வெயில்ல வெயிட் பண்றீங்களா, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு தொடங்கிட்டு அவர் பேசின விஷயம் இருக்குது இல்லையா, அவ்வளவு பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு இவரை சொல்வதற்கு 100% அவரே மேடையில பேசுகின்ற விஷயங்களே ஆதாரம். ஏற்கனவே என்ன சொன்னாரு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு பேசக்கூடாது, தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு, அப்ப தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டாலின் தான் நரேஷன், இது என்ன சட்டசபை தேர்தலா அல்லது பிரதமர் பதவிக்கான தேர்தலா அப்படின்னு வெளிப்படையாக, எப்படி கேடி ராகவன் சிக்கினாலோ மாரிதாஸ் சிக்கினாலோ அது அவர்களுடைய கையுரிமை, அவர்களின் வாயுரிமை அப்படின்னு குறுக்க சீமான் பாய்வாரோ அதே போல ஒரு வேலையை விஜய் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாரு. சேலம் கூட்டத்தில் அதே தான் பேசினாரு, வேலூர் கூட்டத்தில் அதே பேசினார், தஞ்சாவூர் கூட்டத்தில் அதே பேசினார், இன்றைக்கு திருச்சியிலையும் விஜய் அதே தான் பேசியிருக்கிறாரு. கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை எப்படி இருக்கு மக்களை பார்த்து கேட்கிறாரு. இந்த கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை, கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு, சரியாயிடுச்சா, சால்வ் ஆயிடுச்சா,
அப்படின்னு. இதை ஒரு கடையில டீ கடையில போய் கேட்டாருன்னா, ஒரு ஹோட்டல்ல கேட்டாருன்னா செவிலே சப்புன்னு ஒண்ண வச்சு அனுப்புவாங்க. கண்ணம் பழுத்து. ஆமா, விஜய்க்கு கண்ணம் பழுத்தது அப்படின்னு தலைப்பு செய்தியாக வரும். ஆனா விஜய் இப்படி கேஸ் எல்லாம் புக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு, சரியாயிடுச்சா, சால்வ் ஆயிடுச்சா, கேஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகுதா, இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டில் ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமாச்சு இருக்கும்ல. அவர் பேசுறதுதான் அந்த அயோக்கியத்தனமான அரசியல், ஒரு அயோக்கியத்தனமான அருவருப்பான கேடுகட்ட ஒரு அரசியல். அதாவது அவங்களாச்சும், அது எவங்கன்னு தெரியல, அவங்க பாஜகன்னு சொன்னா வாய் வலிக்குமா, இல்ல மோடி கூப்பிட்டு ஒரு குத்து குத்திடுவாப்லையா, இல்ல சிபிஐ அதிகாரிகள் கழுத்தை நெரிச்சிருவாங்களான்னு தெரியல. அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா கொஞ்சம் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா நம்ம ஊர்லயாவது இந்த கேஸ் தட்டுப்பாடை சரி பண்ணியிருக்கலாம். இந்த கேஸ் பிரச்சனைக்கு இவங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்றாரு. மேல மேல காட்டுறாரு. மேல யார், அவங்க டேடி இருக்காரா? ஏன் மோடின்னு சொன்னா அவருக்கு என்ன பயமா? இப்ப மேல அவங்களாச்சுன்றாரு. இப்ப உண்மையிலேயே ஸ்டாலினுக்கும் இந்த கேஸ் விலை உயர்வுக்கு அல்லது கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைக்கோ அல்லது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கோ அவர் பொறுப்பாக முடியுமா? ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு மாநில அரசால் இதை தீர்மானிக்க முடியுமா? இது எந்த அளவிற்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சு எதை வேணாலும் பேசலாம். ஆனா பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் முட்டாள் இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்துகின்ற ஒரு ஆக்கிரமிப்பு போர், ஒரு அநீதியான போர், அந்த போர்னால இன்றைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அந்த போர்ல மோடியோட நிலைப்பாடு என்ன? இந்தியாவினுடைய நீண்டகால நண்பன் ஈரான். ஈரான் பக்கம் நிக்காம அமெரிக்கனுடைய அடிமையா மோடி செயல்பட்டு இருக்கிறாரு. அமெரிக்கா சொல்லுது ஈரான்கிட்ட என்ன வாங்காத அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் உத்தரவிட்ட உடனே ஐயா சரிங்க ஐயா நாங்க நிறுத்திடுறோங்க ஐயா, யுஎஸ் இந்தியா ட்ரேட் பண்ணிக்கலாம் வா அப்படின்னா ஐயா சரிங்க ஐயா வந்துடுறோங்க ஐயா. அப்படி ஒட்டுமொத்த நாட்டையே இந்தியாவிற்குள் அதானி அம்பானிகளுக்கு எழுதி கொடுப்பதை போல ஒட்டுமொத்த இந்தியாவை அமெரிக்கா ட்ரம்ப் கும்பலுக்கு, அமெரிக்க அதிகார வர்க்கத்திற்கு ஏத்த மாதிரி தான் இந்தியாவை எழுதி கொடுக்கின்ற வேலையை மோடி செய்யறாரு. ஏன் செய்யறாரு? முக்கியமா இப்ப ரீசெண்டா வழக்கமா இவங்க அமெரிக்க அடிமை தான். ஏன்னா ட்ரம்ப் எலெக்ஷன்ல நிக்கிறப்பயே இவங்க ட்ரம்ப் ஜெயிக்கணுன்றதுக்காக RSS ஆமா மேல அடிக்கிறது, அவருக்கு பூஜை நடத்துவது, இப்படியான வேலைகளை செஞ்சாங்க. இப்ப இன்றைக்கு வெளிப்படையா அடிமையா இருக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்றது இன்னைக்கு இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். சாதாரணமான மக்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சதுதான். எதனால இந்த பிரச்சனை அப்படின்னா, அந்த போர் நடக்கும் பொழுதே நான் பெட்ரோல் பங்க பாக்குறேன், எல்லாருமே டேங்க் ஃபில் பண்றாங்க. ஆரம்பத்திலேயே நிறைய பேர் சாதாரண மிடில் கிளாஸ் ஆட்கள். ஆனா இவருக்கு அது தெரியல. ஆமா, தெரியல அப்படின்றத விட இவங்களோட அஜெண்டாவே தானே பாஜகவை காப்பாற்றுவதுதான் இவங்களோட அஜெண்டா. அதனால அவங்களாச்சும் அப்படின்ட்டு இங்க உடனே ஸ்டாலின் சார் நீங்க ஏதாவது ரைடு விட்டா போய் பாப்பீங்களே, அப்படி எத்தனை தடவை பார்த்தாரு? நீ பட்டியலிடு, போய் பார்த்ததை இந்த செய்திக்காக தான் பார்த்தாங்க அப்படின்னு நீ ஏதாவது வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறியா? இல்ல அவங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதை பத்தி உனக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா? என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதாவது இப்படி வெறுமனே சதி கோட்பாடுகள், வதந்திகள், அவதூறுகள் மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஏன் இவர் போய் பார்க்க வேண்டியதானே? 2014 மோடி இவரை பார்த்துட்டு தானே எலெக்ஷன்லயே போட்டிக்கிட்டாரு, தமிழ்நாட்டுல பிரச்சாரமே பண்ணாரு, 2 முறை சந்திச்சாருன்னு நினைக்கிறேன். மோடி விஜயை 2 முறையோ 1 முறையோ சந்தித்தார். அன்னைக்கே எதிர்த்து பேச வேண்டியதானே? ஜோசப் விஜய் அன்னைக்கு எதுக்கு நரவேட்டை நரேந்திர மோடியை, இந்தியாவில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை குறிவைத்து தினசரி வேட்டையாடுகின்ற மோடியை நான் சந்திக்க முடியாது
அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அண்ணா சாரை போய் பார்த்து நீ ஆதரவு தெரிவிச்சதுல இருந்து ஒரு பிஜேபி அஜெண்டாவுக்காகத்தான் இவர் வந்து இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குது. இப்ப இன்றைக்கு வருவோம், இப்படி இதுல பச்சையா அவதூறு பரப்புறாரு. மோடியை பார்த்து கேட்கணுமா இல்லையா? 2014 மோடி ஆட்சிக்கு வர்றப்ப கேஸ் சிலிண்டரோட விலை எவ்வளவு அப்படின்னா 414 ரூபாய். இன்றைக்கு கேஸ் சிலிண்டர், அதாவது சமையலுக்கான கேஸ் சிலிண்டரினுடைய விலை 930 ரூபா. கமர்ஷியல் சிலிண்டர், டீ கடை, ஹோட்டலு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு 414 இருந்து 2200 ரூபாய். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த 200 ரூபாய் விலை ஏற்றத்திலிருந்து 2200 ரூபாய். யாராவது டீ கடை வைக்க முடியுமா? இங்க நீங்க சென்னையில வந்து எங்கேயாவது போயினா பல கடைகள்ல வந்து இவர் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா இந்த டீ கடை, இந்த சாதாரண ஹோட்டலுக்கு தக்கன தானே ஸ்டாலின் வந்து சில முடிவுகள் எடுத்தார், அப்படிதானே? ஆமா. இதற்கு பதிலாக தானே அவர் வந்து உடனடியாக ஒரு அவசர மீட்டிங் ஒன்று நடத்தி உடனடியாக அடுத்த நாளே அறிவிப்பு வந்தது. இந்த சிலிண்டர் பிரச்சனை ஆரம்பித்ததுமே முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன அறிக்கை கொடுத்தார் அப்படின்னா, 2 ரூபாய் மின்சார கட்டணத்திலிருந்து உங்களுக்கு வந்து மானியம், ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய். யாருக்கு அப்படின்னா ஹோட்டல்ஸ் வச்சுக்கிறவங்க, அப்புறமா சாதாரண டீ கடை வச்சுக்கிறவங்க, ரெஜிஸ்டர் பண்ணவங்க, அதாவது ஹோட்டல் ரெஜிஸ்டர் பண்ணவங்க, பிளாட்ஃபார்ம்ல பண்றவங்க, வீட்டில் உட்காந்து சமைச்சு கொண்டு போவாங்க, அவங்கெல்லாம் இனி வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு. அப்போ நீ கரண்ட்ல வந்து கரண்ட் அடுப்பு வை, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு நீ ரெடி பண்ணு, உன் தொழில் பாதிக்க கூடாது அப்படின்னு 2 ரூபாய் உனக்கு மானியம். இது எப்போ வரைக்கும்னா, எப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு முடிந்ததுன்னு ஒன்றிய அரசு சொல்லுதோ அது வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிறு குறு தொழிலாம் செய்வாங்கல்ல, அவங்க வந்து இதற்குண்டான மின்சார உபகரணங்கள் இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு நான் மானியம் தரேன். இப்படிலாம் வந்து உடனடியாக, அதாவது இந்த பிரச்சனை வந்து 2வது நாள்லயே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்தியால முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலமா தான் இருக்கும். அதெல்லாம் இவருக்கு கண்ணுக்கே தெரியல. வாய் என்ன வந்ததோ வாயில சொல்லுவோம், நம்புறதுக்கு நம்ம ரசிகர்கள். ஆமா, வாயில வந்தது அப்படின்றத விட இது கிளியர் கட்டான ஒரு பாஜக அஜெண்டா. இந்த பிரச்சனை, கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை வெடித்த உடனே முதல்ல பாஞ்சிட்டு வந்து திமுக மீது குற்றம் சாட்டியது யார்? அன்புமணி ராமதாஸ். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி. அவர் யாரு? அவரு வந்து அவங்க அப்பாவை உதவாக்கிற பிள்ளை. உதவாக்கிற பிள்ளை, அப்பாவை நடுத்தருவில் விட்டுட்டு வந்த ஒரு நபர். அவரு திமுக மீது பாய்ந்தார். அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி நேத்துன்னு நினைக்கிறேன், எங்க ஆட்சியில எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு, இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்குது அப்படின்னு வந்து திமுக மீது பழியை போட்டு, திமுக எந்த மாநில அரசுமே இதுக்கு பொறுப்பு கிடையாது, இது ஒன்றிய அரசு தான் இதற்கு முழு முதல் பொறுப்பு. அதுக்கு பிறகு இன்னொரு உதவாக்கிற அப்பா அம்மாவை நடுத்தருவில் விட்டுட்டு, கட்டின பொண்டாட்டியை நடுத்தருவில் விட்டுட்டு, நல்ல தன்னுடைய பிள்ளைகளையே வந்து நடுத்தருவில் விட்டுட்டு, நல்ல சொகுசு பங்களாவில் பனையூர்ல கொஞ்சம், நீலாங்கரை வீட்டில் கொஞ்ச நேரம், பட்னப்பாக்கம் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் அப்படின்னு வந்து குழு குழு குழுன்னு எந்நேரமும் ஏசி காத்து அடிக்கவே மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் 6 மணிக்கு முன்னதாகவே போய் பனையூர் பங்கர்ல வந்து படுத்துக்கணும்னு நினைக்கிற இந்த அயோக்கியர் அடுத்து இதை வந்து சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் முடிந்த உடனே இன்னும் கேஸ் சிலிண்டருக்கான விலை கடுமையா உயரப்போகுது. இன்றைக்கே போர் நின்றா கூட இதோட பாதிப்பு இன்னும் பல நாட்களுக்கு இருக்குன்னு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. ஆமா, அதே போல பெட்ரோல் டீசலினுடைய விலை, பெட்ரோலினுடைய விலை 2014 72 ரூபா, இன்னைக்கு 102 ரூபா. இதை பத்தி விஜய் பேசணுமா இல்லையா? இதை தீர்மானிப்பது யார்? ஒன்றிய அரசு தானே. இது ஈரான்கிட்ட வந்து என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டா இவங்க வந்து வாங்க மாட்டாங்க. ஆக இவர் மொத்தமாக இவர் வந்து செய்யற வேலைகள் எல்லாம், பேசுற பேச்செல்லாம் பிஜேபிக்கு எப்படி துணை போகலாம், இதுதான் அவருடைய வேலையா இருக்குது. இந்த பேச்சினுடைய இன்னொரு அம்சத்திலையும் பாருங்களேன், திரும்ப திரும்ப வந்து சொல்றாரு, இவரே தான் 2024 இவரே தான் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீட்டை வந்து ஒழிக்கணும், தமிழ்நாடு அரசு போட்ட தீர்மானத்தை ஒன்றிய அரசு அப்ரூவ் பண்ணும் அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி அப்படின்னு நீட் ஒழிப்பை பத்தி பேசுறாரு. அப்ப நீ வந்தா நீட்டை ஒழிப்பியா மாட்டியா? அதை பத்தி சொல்லணுமா இல்லையா? அதை பத்தி சொல்லாம எல்லாத்துக்கும் வந்து சதி கோட்பாடு. ஏற்கனவே இவர் வந்து பேசினாரு, என்ன சொன்னாரு? அழுத்தமா நமக்கா, ஜனநாயகன் பட பிரச்சனை வந்தப்ப அழுத்தமா நமக்கா, நம்மள யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமா? அழுத்தமா நமக்கா, இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, நமக்கு இல்ல, மக்களுக்கு.
அப்படின்னு பேசுறாரு. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாரு? ஜனநாயகன் படம் கரூர்ல சூழ்ச்சின்னு வந்து சொல்றாங்க, கரூர் சம்பவம், அதே மாதிரி ஜனநாயகனும் வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. இந்த எலெக்ஷன்ல திமுக ஏலத்தில் எடுத்திருக்கிற கல்லாப்பெட்டி கூட்டணியோட சேர்ந்து அப்புறம் நாம ஏற்கனவே சொன்னோமே அந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களோடும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மள உங்க விஜய எப்படியெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன் அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல பல சூழ்ச்சிகள். அதனால உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் கேட்கிறேன், உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். இப்ப அப்ப அழுத்தமும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு இப்ப சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்ற சூழ்ச்சி யாரோட சேர்ந்து? பாஜகவும் திமுகவும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிருச்சு அப்படின்னு விஜய் பேசுறாரு. ஆனா இதே விஜய் தஞ்சாவூர் கூட்டத்துல என்ன பேசினாரு? அதாவது பட்டும் படாம வலிக்காம கண்டனம் தெரிவிச்சாரு நம்ம ஜனநாயகன் பட பிரச்சனைக்காக. அப்ப ஸ்டாலின் என்ன போட்டாருன்னா, எப்படி ஐடி இடி இது போன்ற நிறுவனங்கள் வந்து மோசமாக பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல இன்னைக்கு சென்சார் போர்டும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சாரு. ஆனா அதற்கு பட்டும்படாம கண்டனம் தெரிவிச்சார் அப்படின்னு இவர் நன்றி தெரிவிச்சு நீ செய்யலையா? ஆமா, அதை கூட செய்யல. படத்துக்கு நீ செய்யல. ஆனா இன்னைக்கு வந்து சூழ்ச்சின்ற பாருங்களேன். தேர்தல் பிரச்சனை என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்கு சூழ்ச்சி, நீங்க வந்து ஓட்டு போடுங்க அப்படிதானே கேட்டாரு இல்லையா? ஆமா, அதாவது எனக்கு பிரச்சனை, ஆமா நானும் உங்களை மாதிரி பிரச்சனை இருக்கேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி கேவலமான தேர்தல் பிரச்சனை நான் பார்த்தது இல்லை. ஆமா, அடுத்து அதே எனக்கு இப்ப என்ன சொல்றாருன்னே புரியல. அடுத்து மற்றும் பலர் கூட்டணி, கதர் கூட்டணி, காங்கிரஸ் சிலரோட காவி கூட்டணி, ஆமா காவி கூட்டணி, அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, பாஜகவும் காங்கிரஸும் வந்து கூட்டணி. இவரு தான் வந்து எதிர்த்து நிக்கிறார். யாரை எதிர்த்து நிக்கிறார்? தூய சக்தி. ஆமா, தூய சக்தி. யாரை எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லணும்ல. நான் பாஜகவை எதிர்க்கிறேன், நான் பாசிசத்தை எதிர்க்கிறேன் சொல்லு. அதை விட்டுட்டு நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன், திமுகவும் பாஜகவும் ஒண்ணு அப்படின்னு பேசினா இது எவ்வளவு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பி டீம் அரசியல். இதைத்தான் சீமான் வந்து இத்தனை ஆண்டு 15 ஆண்டு பண்ணி இன்னைக்கு வந்து அவரு மக்கள் ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. RSS மேடை அவர் அப்பட்டமா தான் வந்து நாக்பூர் பாய் அப்படின்னு வந்து காட்டிட்டாரு. விஜய் வந்து அதை காட்டிட்டு இருக்கிறாரு. மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புறேன். இப்ப இன்னைக்கு இதோட பேச்சுல நான் ரொம்ப சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு திரும்பவும் வந்து பேசுறாரு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். ஆமா, உன்னை யாரு கேட்டா? உன்னை யாரு வர சொன்னா? ஏதோ மக்களுக்கு எல்லா சொத்தையும் இவர் வந்து எழுதி வச்சிட்ட மாதிரியும், எவ்வளவு பினாமி, டிரைவர் ஒரு பினாமி, ஆமா டிரைவர் பையன் ஒரு பினாமி, இத்தனை பினாமியை போட்டு சொத்தை, அதாவது பையன் பேர்லயும் மகளுக்கும் மனைவிக்கும் கடன் தான் கொடுத்திருக்கிறாரு. மகன் பேர்லயோ மகள் பேர்லயோ அவர் புதிதாக எந்த சொத்தும் வாங்கவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி அது அவங்க அப்பா வந்து மேலாண்மை இயக்குனரா இருந்திருக்கிறாரு விஜயினுடைய அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு. ஆனா அதையும் தன்னுடைய டிரைவரை வந்து அப்பாட்டு இருந்து பிடிங்கி மாத்தி இருக்கிறாரு. அப்ப பினாமியாக கூட தன்னுடைய குடும்பத்தவர்கள் இருந்து விடக் கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொடூரமான சுரண்டல் பேர்வழி இந்த ஆளு. இந்த ஆளு ஏதோ சொத்தெல்லாம் மக்களுக்கு தானமா எழுதி வச்சுட்டு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப குடிசை வீட்டுல தங்கி இருக்கிறாங்க, எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து கேட்கிற மாதிரி கேட்கறது இருக்குது இல்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப அருவருப்பாக அசிங்கமா இருக்குது. இப்ப மேல இன்னைக்கு பல சம்பவம் நடந்திருக்குது. ஆதவோட கார் ஏத்தி ஒரு போலீஸாரோட கால், நீங்க நேற்றைய பேட்டியில சொன்னீங்க அவர் வந்தாருன்னா நேற்றுக்கு போலீஸாரோட கை உடைஞ்சிருச்சு தலைமை செயலகத்துல, அவரை வர சொல்லாதீங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால் உடைஞ்சிருச்சு. என்னால நம்பவே முடியல. இது வந்து திட்டமிட்டு நடக்கிறதா? ஏன்னா அட்டென்ஷன் சீக்கிங் தான். இவங்க தன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக என்னன்னாலும் செய்வாங்க.
இன்னைக்கு முழுக்க பாருங்க வேற எந்த பிரச்சனையுமே டிவில கிடையாது. காலையில இவர் வீட்டுல இருந்து கிளம்புறதுல ஆரம்பிக்கிறது லைவ். ஆமா, விஜய் கிளம்பி விட்டார், விஜய் மாஸ் ஸ்பீச், விஜய் தெரி பீச். விஜய் காருக்கு முன்னாடி ஒரு கார் மேல கேரியர்ல உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு பார்க்கும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, ஒருத்தர் பைக்ல இருக்கிற ஒரு சாதாரண மனிதர், ரொம்ப பற்றுப்பார் போல, இல்ல கொஞ்சம் அரசியல் நல்லா புரிந்தவர் போல, அவர் வந்து இன்னைக்கு இவன் கீழே இறங்கிட்டான், நீ எத்தனை பேர் இன்னைக்கு உயிரெடுக்க போறான்னு போற போக்கில கமெண்ட் அடிக்கிறாரு. உண்மையை சொல்லிட்டாரு. அதை பொறுக்காத தாவைக்கோட ரசிகை ஒரு லேடி அந்த பைக்ல அவ்வளவு ஸ்பீடா அவரை ஃபாலோ பண்ணி வாயை உடைச்சிருவோம் உன்ன. வாயை உடைச்சிருவேன், கெட்ட வார்த்தைலாம் போடுறாங்க. அந்த வீடியோ மறுபடியும் வந்து வேற சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது பீப் போடுறான். அந்த அளவுக்கு இந்த ரசிகர்கள் இவர் மேல வெறித்தனமா இருக்கிறதும், அதை அவர் ரசிக்கிறதும், கார் கண்ணாடியை இறக்கி விட்டு காட்டிட்டு மறுபடியும் இறக்குறாரு. அண்ணா 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 மறுபடியும் கார் கண்ணாடியை ஏத்துறாரு, இறக்குறாரு, டாடா கட்டுறாரு. இப்ப இன்னைக்கு இன்னொரு ஸ்டண்ட் வந்து பண்ணாரு. ஒரு தம்பதி பைக்ல வந்து அப்படி அதை ஸ்கிரிப்ட்ன்றாங்க, அதை விசாரிச்சாதான் தெரியும், அப்படி உழுற மாதிரி உழுவுறாங்க. உடனே விஜய் வந்து இறங்குறாராம். இதை நீ கரூர்ல இறங்கி இருக்க வேண்டியதானே? உன் கண்ணு முன்னாடி தானே வந்து செத்து விழுந்துட்டு இருந்தாங்க. நீ இந்த பக்கம் ரைட் சைடு வந்து எல்லாரும் சாகுறாங்கன்னு தெரிஞ்சு நீ அப்படியே லெப்ட் திரும்பிக்கிட்டிய. பேச்சு முடிகிற வரைக்கும் அந்த பக்கம் திரும்பினாரா? திரும்பவே கிடையாது. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட் என்னன்னா, இது அங்க விடுங்க, நீங்க ஏர்போர்ட்ல போகும்போது பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டாங்கல்ல, ஆமா சார் 30 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பி பார்க்கறது கூட துப்பு இல்ல, தைரியம் இல்ல அவருக்கு. அவர் பாட்டுக்கு அடிச்சு பிறந்து ஓடினாரு. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், வளைஞ்சு ரோடு இருக்குதுலாம் சொன்னதாக கேள்விப்பட்டோம். ஆனா இவருக்கு அந்த கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல சென்னையே வந்து போற அளவுக்கு ரோடு நேரம். மனையூர் பங்கர்ல வந்து படுத்துட்டாரு. இன்னைக்கு அந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 பெண்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. நல்ல வேலையாக பக்கத்துல ஆம்புலன்ஸ் இருந்தது, அவரை காப்பாத்தி கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 2 பெண்கள் ஏதாவது ஆயிருந்தா. வீடியோஸ்லேயே காட்டுறாங்க, அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக 1/2 மணி நேரம் வெயிட்டிங்ல இருக்காரு. அப்போ வந்து டிவியில வந்து பேக்ரவுண்ட்ல அவரோட புது பாட்டு வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. பிளஸ் அங்க இருக்கிற க்ரௌடை காட்டிட்டே இருக்கிறாங்க. அந்த க்ரௌட்ல சில பெண்ணுங்க அவங்களால முடியல, ஆனா அவங்கள ஜென்ஸை ஏன்னா வர விட்டீங்க, அவங்க பின்னாடி அனுப்புங்கன்னா. இதற்கு முன்னாடி நடந்த கரூர் விவகாரத்துல அங்க கலந்துகிட்ட பெண்கள் அதற்கு பின்னாடி பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி இப்போ இருக்குது, அந்த வீடியோவும் இருக்குது, அதை கூட பாருங்க. தவறான இடங்களில் கை வைத்து அழுத்தினார்கள், கசக்கினார்கள். அது வந்து காயமாகிற அளவுக்கு ரொம்ப வல்கரா நடந்துக்கிட்டானுங்க. சரி, இது ஏன் அப்படி நடந்துக்கிட்டானுங்க அப்படின்னா, ஒன்னு கூட்டத்தை பயன்படுத்திருக்காங்க, இன்னொன்னு நாம பேட்டி எடுத்தோம் அங்க கரூர்ல போய். அதுல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், அவரை தாவேக்க தொண்டர்கள் அடிச்சாங்களே, அந்த தாவேக்க தொண்டர்கள் அடிச்ச அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்னாரு, எல்லாம் குடிச்சிட்டு வந்துறாங்கண்ணா, நிறைய பேர் மருந்து விஜய் ரசிகர். ஆமா, அவரே விஜய் ரசிகர். அவர் வந்து அன்னைக்கு மைக்கு முன்னாடி வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணதும் நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், நாமளும் அதான் சொன்னோம், நீ கூட்டி உரைச்சு எதுவுமே சொல்லாத, என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுன்னு. அப்போ அவர் சொன்னார், எல்லாரும் சரக்கடிச்சு வந்திருந்தாங்கன்னு. மது போதையிலும் கூட்டத்தை பயன்படுத்தி இவங்க வந்து நெரிக்கிறாங்க, பெண்களை பாலியல் தொந்தரவு பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சரி, இதெல்லாம் நடக்குது கவனத்துக்கு, ஏன்னா அவருடைய நிர்வாகிகளே நிறைய பேர் அப்படிலாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவரோட வேட்பாளர்கள் கூட நிப்பாட்டிருக்காரு. சரி, இவ்வளவு நடக்குது, இதை நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணுவோம், ஒரு பேரியர் இதுக்கு போடுவோம் அப்படின்னா, இவங்க எங்க தெரியுமா பேரியர் போட்டாங்க? ஏர்போர்ட்ல விஜய் வரவும் பத்திரிகையாளர்கள் வந்து யாரும் மைக்க நீட்டிடக்கூடாது அப்படின்ட்டு அங்க பேரியர் போட்டிருக்காங்க. அது போலீஸ் போட்டதா இல்ல, அங்க ஏர்போர்ட்ல இருக்கிற சிஎஸ்ஓ போட்டாங்களா இல்ல, போட்டது யாருன்னா அவரோட பவுன்சர்கள். அரசோட ஏர்போர்ட்ல இவங்க இரும்பு பேரியரை கொண்டு வந்து போட்டு தடுத்து நிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, அதை நீங்க வைக்க கூடாது, யார் வச்சா அப்படின்னா, நாங்க நீ யாரு, who are you அப்படின்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். திருச்சியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் பாராட்டணும். ஆமா, அங்கெல்லாம் வந்து சபீர் தனங்கள் வந்து அங்க இல்ல ஆள் பார்த்து பேசுறது மாதிரிலாம் இல்ல. நீ எப்படி என்ன தடுக்கலாம்? அதாவது நீ கயிறு கட்டி வேணா நீ நின்னு நீ மடிச்சுக்கோ எங்களை, அது வேற விஷயம். எனக்கு பேரியர் போட நீ யாரு? அங்க போலீஸ்காரவங்க போலீஸ்கார்ட்டையும் தான் சொன்னாங்க, சார் நீங்க பேரியர் வைக்கிறீங்கன்னா அது ஓகே பாதுகாப்புக்காக, இவங்க யார் பப்ளிக் இடத்துல வந்து பேரியரை வச்சு மறைக்கிறது? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னா, இதே பனையூர்ல இவங்க மீட்டிங் நடத்தினப்போ அங்க இருக்கிற லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வந்து, டே ஏன் தெருல பேரியர் போட நீ யாரா, ஏன் தெருல நான் போக முடியல, ஏன் தெருல என் காரை உள்ள விட மாட்டேங்கிற நீ யாரான்னு கேட்டாங்க. ஆக ஒட்டுமொத்தம் இவங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட இருந்து வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அங்க லோக்கல் மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இவர், அதாவது இந்த விஜய்ன்ற பிம்பம் இல்ல அது வந்து அதுதான் இந்த பிம்பத்துக்கு ஒரு சின்ன கீறல் கூட வந்துடக்கூடாது. ஏன்னா பவுன்சர் இல்லைன்னா மறிச்சு கேள்வி கேட்பாங்க, பத்திரிகையாளர்கள் மைக்க போட்டுருவாங்க.
போட்டா அவ்வளவுதான், விஜய் வந்து டாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஒரே ஒரு பிரஸ் மீட் கிடைக்கட்டும், ஒரே நம்ம ஆதவ அர்ஜுனா ஒரு பிரஸ் மீட் கிடைச்சாரு, அரவிந்த் போனாரு, என்ன ஆனாரு, ஒரே அவ்வளவுதான் ஆஃப். அதுக்கு மேல பதில் சொல்லவே முடியாது. இன்னொரு பிரஸ் ஆதவ அர்ஜுனா பனையூர்ல நடந்த பிரஸ் மீட்னு நினைக்கிறேன். புதுசா ஒரு ஆள் வந்துங்க ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள்லாம் டென்ஷன் ஆகி, இவரு பத்திரிகையாளரே இல்ல, என்ன செட் பண்ணி வச்சு கேள்வி கேட்கிறீங்களா அப்படின்னு கையும் கிளவா ஆதவ அர்ஜுனா மாட்டோன்னு, இல்ல அது யார் வேணாலும் கேட்கலாம், கேட்கறவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சமாளிச்சிட்டாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. ஆனா அவங்க நிர்வாகி தான் போல, மறுபடியும் அவரே கேள்வி கேட்டாரு, அதான் எடுத்து கொடுக்குறது, அவர் பதில் சொல்றது. பத்திரிகையாளர் கடுப்பாகி கேட்டாங்க. ஆக இவங்க மொத்தம் பண்றது டிராமா. அதுல வந்து விஜயை எப்படி காப்பாற்றணும், விஜயோட பிம்பத்தை எப்படி காப்பாற்றணும், அது போக முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து எப்படி டைவர்ட் பண்ணணும், இதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா பாட்டில் வீச் ஆகட்டும், அன்னைக்கு நீங்க காலையில பாத்துருந்தீங்கன்னா குளத்தூர்ல பிரச்சனையா இருக்கும், விஜய்க்கு மாசு இல்லாம இருந்திருக்கும். அதை டைவர்ட் பண்ணணும்னா ஆதவ அர்ஜுனா இறங்குவாரு. ஆதவ அர்ஜுனா மாதிரி இந்த எப்படி சீமான் இறங்கினாரோ அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா இறங்குவாரு. இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னன்னா, அதே திருச்சியில இவங்க வந்து விசில்ல செங்கோட்டையன் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாரு, டேய் பேர பிள்ளைகளா, தாத்தா சொல்றத கேளுங்கடா, விசில் அடிச்சு கடுப்பை கூட்டாதீங்கடா, வயசான பெருசுங்கெல்லாம் ஓட்டு போடாம போயிடும். எங்க கேட்டானுங்க, இன்னைக்கும் விசில் அடிச்சு கடைசியில பக்கத்துல இருந்த ஸ்கூல்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இங்க சத்தம் போடாதீங்க, பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் எழுதணும், இப்படி சத்தம் போட்டு இருக்காங்கடா, காவலி போயிருங்களான்னு திட்டி விட்டுருக்காங்க ஒரு லேடி. அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் அடங்கியிருக்காங்க. ஆக அவருக்கும் அறிவில்லை, அவர் கூட இருக்கிற அவங்களுக்கும் அறிவு இல்லை, அதை ஃபாலோ பண்றாங்களே நம்மள மாதிரி மக்கள், அவங்களுக்காவது கொஞ்சம் யோசனை இருக்குமா பார்த்தா அவங்களும் கண்மூடித்தனமாக அவரை நம்பி விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. பைக்ல இருந்து கீழே வந்து புதையல் எடுக்கிறாங்க. 2 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறமும் இவருக்கு அறிவு இல்லை, மறுபடியும் பைக்ல ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் சுத்தி உழைச்சி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டோட மிக பெரும் அபாயம் யாரு அப்படின்னா இன்றைய டேட்டுக்கு விஜய் தான். சிலிண்டரை விட இப்ப பெரிய அபாயம் விஜய் தான். ஆமா, அதே போல ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் ஒரு சனாதன வாரியராக அங்க வந்து எப்படி இந்த பாஜக கூட்டணி ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரோ அதே பாணியில தான் இங்க விஜய் வந்து பி டீமா வேலை செய்யறாரு. அதாவது இன்னைக்கு பாருங்களேன், அந்த பழைய ஸ்கிரிப்ட், பவன் கல்யாண் இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு போவாரு, இளநீ கொடுப்பாங்க, உடனே அவர் குடிச்சிட்டு சீன் போடுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு இளநீ குடிக்கிறாரு, உடனே ஊடகங்கள் என்ன செய்தி, தொண்டர் கொடுத்த இளைஞரை குடித்த விஜய். இளைஞரை தானே குடிச்சாரு, வேற எதையும் சிறுநீரை குடிக்கல, என்னத்துக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு வந்து கேக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 2 பெண்கள் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் இவங்க வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதே கிடையாது. இப்ப இவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, நாங்க வந்து ஒரு பாதுகாப்பு படையை வந்து உருவாக்க போறோம், அந்த படை தான் இனி வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த படை என்ன ஆச்சு, அதுக்கு ஏதோ ஆள் எடுக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அப்படின்னு பயங்கரமா பில்டப் அடிச்சாங்க. எங்களை வேற அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க போற பாக்கல. அதுல என்னன்னா, அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அதை நெரிச்சு வர்றதுக்கு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த கேமரா மேல தூக்கணும் அப்படின்னா பின்னாடி எல்லாம் இடம் காலியா கிடக்குது. ஆனா இவங்க கிரௌடு காட்டுவதற்காகவே அந்த நெருக்கியே வச்சிருக்காங்க. அந்த கேமரா ஆங்கிளும் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா தலைகளா இருக்கும், அவ்வளவுதான். அந்த எண்டு வரைக்கும், இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் தலைகளா இருக்கும். கொஞ்சம் கேமரா கொஞ்சம் வைடு போட்டோம் அப்படின்னா பின்னாடி இடம் காலியா கிடக்குது. டாப் ஆங்கிள் எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் கூட்டமே இல்லை. ஆனா இவங்க கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கறதுல ஒரு மாஸ், இதுதான் உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பயங்கர முனைப்பா இருக்காங்க. மற்றபடி களத்தில் எந்த வேலையும் இல்லை, அதே மாதிரி அரசியல் தெளிவும் இல்லை. இப்படி கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது முழுக்க ஒன்றிய அரசு தான் காரணம், ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் ஆட்சிக்கு வந்தா எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பாரு? அவர் சொல்றாரு திட்டம் என்னன்னா, அன்னபூரணி சூப்பர் 6 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம் அப்படின்ற பேர்ல 6 சிலிண்டர் வந்து தரப்போறேன் அப்படின்னு. இந்த தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிந்த உடனே மோடி அரசு இப்பயே கமர்ஷியல் சிலிண்டருக்கான விலையை நீங்க குறிப்பிட்ட மாதிரி 200 ரூபாய் ஏத்தி இன்னைக்கு 2200 ரூபாய் கமர்ஷியல் சிலிண்டரோட விலை. இது தேர்தல் முடிந்த பிறகு வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகின்ற சிலிண்டரா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சிலிண்டரா இருந்தாலும் பன்மடங்கு விலை உயரப் போகிறது. தட்டுப்பாடு மிக கொடூரமா வரப்போகுது. இப்பயே 1000 கண்டிஷன், இன்னும் பயங்கரமான கண்டிஷன்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுவும் தேர்தலுக்காகத்தான் விலை உயராமல் இருக்கிறது. இந்த போர் காரணமாக அதுவும் கொடூரமாக உயரப்போகிறது. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நான் 6 சிலிண்டர் வந்து கொடுப்பேன் அப்படின்றது, மோடி எப்படி உங்க அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டநாமத்தை போட்டுட்டு, அது ஜும்லா நான் சும்மா நாச்சுக்குன்னு சொன்னது அப்படின்னு பாஜக காரங்க வந்து சொல்றாங்களோ,
அதே போல ஒரு பட்டை நாமம் அடிப்பதற்காகத்தான் விஜய் வந்து இதை பேசுறாரு. இப்ப நான் கேட்கிறேன், என்ன ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நிறுத்துறத போய் என்ன ட்ரம்ப் கிட்ட பேசி நிறுத்த போறியா, இல்ல அந்த ஹார்மோஸ் நீரிணையில போய் அங்க இருக்கின்ற கப்பல்களை கமேனி கிட்ட, முஜ்தபா கமேனி கிட்ட வந்து பேசி கப்பலை விடுவிச்சு வரப்போறியா, இல்ல புசி ஆனந்த் நீங்க எல்லாம் போய் அங்க என்ன போர் செய்ய போறீங்களா, என்ன செய்ய போறீங்க, இல்ல ஆதவ அர்ஜுனாவை அனுப்பி சிலிண்டரோட ஆதவ அர்ஜுனா லாட்ரி, ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், இன்னும் அல்லக்கைங்களை எல்லாத்தையும் அனுப்பி என்ன சிலிண்டர் வந்து அங்கிருந்து கட்டி எடுத்துட்டு வர போறீங்களா? இதெல்லாம் மக்களை, இதை கூட அவங்க மக்கள்கிட்ட இப்படி கூட சொல்லுவாங்க, தம்பி ஆதவ அர்ஜுன் இருக்காரு, புசி ஆனந்த் இருக்கிறாரு, விட்டோம்னா தட்டிட்டு வந்துருவாங்க, தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து இதை கூட அவர்களுடைய ரசிகர்கள் நம்பலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விஜயை ஒருபோதும் நம்ப போவதில்லை. அவருடைய வாக்குறுதியே மோடியை குறித்து வாய் திறக்காமல், இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கின்ற பிஜேபி குறித்து எந்த விஷயத்திலையும் வாய் திறக்காம இருக்கிறது பிஜேபியினுடைய பி டீம் தான் அப்படின்றது பல முறை நிரூபணமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் வாய் திறந்திருக்காரா? கிறிஸ்மஸுக்கு வந்து அடிக்கிறாங்களே சங்கிகள், அதுக்கு வாய் திறக்கிறாரா? எதுக்குமே விஜய் வாய் திறப்பதில்லை. விஜய் பாஜகவினுடைய பி டீம். அதைத்தான் சமீபத்தில் ராம்தாஸ் அத்வாலே ஒன்றிய இணையமைச்சர் சொன்னாரு. தேர்தல் முடிந்த பிறகு எப்படி பவன் கல்யாண் கூட்டணியோட தேர்தலை சந்திச்சு இன்றைக்கு பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு ஒரு அனுமாரை போல வேலை செய்து இன்னைக்கு தீவிர சங்கியாக குதிச்சுட்டு இருக்கிறார். அதே போலத்தான் விஜயும் இங்க வேலை செய்ய போகிறார். அதை ராம்தாஸ் அத்வாலே நேற்று முன்தினமே சொல்லிட்டாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்க விஜயோட பேசி கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. விஜயை எல்லா இடத்துலையுமே ஜீரோ தான். விஜய் போட்டியிடுகின்ற இடத்திலேயே விஜய் தோற்கடிக்கத்தான் போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த ரிசல்ட்டை நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். தொடர்ந்து உரையாடுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி தோழர். நன்றி தோழர்.